கோவை மாநகராட்சிக்குட்பட்ட காந்திபுரம் பகுதியில் ரூபாய் 208.50 கோடி ரூபாய் செலவில் சுமார் 45 ஏக்கர் பரப்பளவில் கோவை செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 2025 நவம்பர் 25ஆம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அன்று முதல் நாள்தோறும் ஏராளமான பொதுமக்களும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களும் இந்த பூங்காவை ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த கோவை செம்மொழி பூங்காவில் நீர்வீழ்ச்சியுடன் கூடிய பிரம்மாண்ட நுழைவு வாயில் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள செண்பக மரம், இலவு, மிளகு மரம், திருவோட்டு மரம் உள்ளிட்ட அரிய வகை மரங்கள் மற்றும் செடிகளை கொண்ட செம்மொழி வனம், நறுமண வனம், ஐந்திணை வனம், மேலும் 1000க்கும் மேற்பட்ட ரோஜா வகைகளை கொண்ட ரோஜா தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு தோட்டங்கள் 38.69 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தோட்டங்களில் உள்ள மரங்கள் மற்றும் செடிகள் குறித்த தகவல்களை பொதுமக்கள் எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் QR கோடு வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக கடையேழு வள்ளல்களின் கற்சிலைகள், தாவரவியல் அருங்காட்சியகம், 500 பேர் அமரக்கூடிய திறந்தவெளி அரங்கம், உயர்தர உடற்பயிற்சி கூடம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களும் இந்த பூங்காவில் இடம்பெற்றுள்ளன. குழந்தைகளை கவரும் வகையில் AI மற்றும் VR தொழில்நுட்பத்துடன் கூடிய நவீன விளையாட்டு பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது. பொங்கல் விடுமுறை நாட்களில் குடும்பங்களாக வந்த பொதுமக்கள், குழந்தைகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோவை செம்மொழி பூங்காவை கண்டு ரசித்து மகிழ்ச்சியுடன் திரும்பிச் செல்கின்றனர். கோவை செம்மொழி பூங்காவை பொங்கல் பண்டிகை விடுமுறை நாட்களான கடந்த 4 நாட்களில் மட்டும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு மகிழ்ந்தனர்.